சிந்து எப்படியாவது நினைச்சத சாதிச்சிடுறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சஞ்சய் மாறன் கிட்ட எதுக்கு ஆறுமுகத்தோட கையை வெட்டலன்னு ரொம்ப கோபமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சரி நானே ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி தரேன், அப்ப அவனோட 2 கையையும் வெட்டிருன்னு சஞ்சய் சொல்றாரு. மாறன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயங்கிட்டு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நாங்க ஆறுமுகத்தை வெட்டணுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஆனா நீங்க ஆறுமுகத்தை போடணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. அதை உன்கிட்ட சொன்னாதான் நீ சொல்ற வேலையை செய்வியா? அதெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆறுமுகம் இங்க காலையில குளிச்சு பட்டை அடிச்சு பூ வச்சு பைரவிக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கறாரு. எப்பவுமே பொண்டாட்டி தான் புருஷனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கணுமா? ஏன் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டு வந்து தராரு. பைரவி கொஞ்சம் யோசிச்சோன்ன, பல்லு விளக்கலையன்னு யோசிக்கிறியா பைரவி? நீ உங்க வீட்டுல பல்லே விளக்காம தான் காஃபி குடிப்பேன்னு மாமா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. காஃபி எப்படி இருக்கும்னு யோசிக்கிறியா? நீ என்னை விட மோசமா தான் காஃபி போடுவேன்னு உங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு நல்லா கலாய்ச்சாரு ஆறுமுகம். பைரவியும் இந்த அம்மா அப்பாக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. அதுக்கு பைரவி நான் காரணம் இல்ல சஞ்சய் தான் காரணம்னு சொன்னோன்னு ஆறுமுகத்தோட ஃபேஸ் டக்குன்னு மாறிடுது. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத பைரவி, நீ நினைக்கிற அளவுக்கு சஞ்சய் நல்லவன் கிடையாதுன்னு ஆறுமுகம் சொல்றாரு. உன்னால நடத்தி வைக்க முடியாத உன் தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்தை சஞ்சய் நடத்தி வச்சுட்டாருன்னு உனக்கு கோவம், அதனாலதானே நீ அவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு பைரவி கேக்குறாங்க. ஆறுமுக உடனே சரி எவனுக்காகவோ நம்ம எதுக்கு சண்டை போடணும்னு மறுபடியும் ஜாலி மூடுக்கு மாறிடுறாரு. பைரவி காஃபி குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆறுமுகம் போனதுக்கு அப்புறம் காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. நம்மளை விட ரொம்ப நல்லாவே இவன் காஃபி போட்டிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டே குடிக்கிறாங்க. பைரவி குடிக்கிறத வெளியே இருந்து எட்டி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆறுமுகம். சஞ்சயை ரொம்பவே நம்புறாங்க பைரவி. அது எப்ப மாறப்போதுன்னு தான் தெரியல. சிவா இங்க சென்னைக்கு போகணும், டாக்டர்ஸோட மீட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக துணி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. சிந்து வந்து என்ன டாக்டரே பேக் பண்ணிட்டு இருக்க, எங்க போற அப்படின்னு கேட்டோன்னே சென்னையில ஒரு டாக்டர்ஸ் மீட் இருக்கு அதான் போறேன்னு சொல்றாரு. எத்தனை நாள்னு கேட்டோன்னே 2 நாள்னு சொல்றாரு. டாக்டரே நான் சென்னைக்கு போனதே கிடையாது, எனக்கு உன் கூட சேர்ந்து சென்னையை சுத்தி பார்க்கணும்னு ரொம்பவே ஆசை, நானும் உன் கூட வரேன் டாக்டரே அப்படின்னு சிந்து சொல்றாங்க. எனக்கு அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கும் சிந்து, என்ன வெளியே கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டைம்னா எப்போ அப்படின்னு கேட்டோன்னே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு சிவா சொல்றாரு. 6 மாசமா? இப்பவே கூட்டிட்டு போ டாக்டரே அப்படின்னு மறுபடியும் கேட்க, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் சிந்து, அடுத்த தடவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சிவா சொல்லிடுறாரு. பாவமா மூஞ்சி வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தூண் மேல சாஞ்சிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. காப்பாத்துறதுக்கு கரெக்டா அன்னபூர்ணி வர்றாங்க. என்னம்மா சிவா சென்னைக்கு போறான்னு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நீயும் பேசாம சென்னைக்கு போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு அன்னபூர்ணி கேட்க, நானே டாக்டர்கிட்ட கேட்டேன், ஆனா அவர் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னது, உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னானா? இரு அவனை நான் பாத்துக்கிறேன், அவன் கூட நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க சொன்னா எப்படி வேலை நடக்கும்னு சிந்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அன்னபூர்ணி அதுக்கப்புறம் சிவாவை கூப்பிட்டு பேசுறாங்க. மகா தூரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்பா சிவா, சிந்துவை நீ சென்னைக்கு கூட்டிட்டு போலாம்ல, அவ வரணும்னு ரொம்பவே ஆசைப்படுறா அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணான்னு சொன்னோன்னே எங்க வந்து சொல்லியிருக்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் மனசுல நினைக்கிறாரு சிவா. இல்ல பெரியம்மா, எனக்கு அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கும், வெளியே போறதுக்கெல்லாம் டைமே இருக்காதுன்னு சிவா சொல்றாரு. சிந்துவால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா, அவ பாட்டுக்கு அமைதியா இருப்பா, நீ மீட்டிங் எல்லாம் போயிட்டு வா, முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலமா அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படின்னு பெரியம்மா சொல்றாங்க. பாவம்பா சிந்து அப்படின்னு சொன்னோன்னே சிந்துவை பாக்குறாரு சிவா. இவளா பாவம், இன்னும் இவளை நம்பிட்டு இருக்கீங்களே பெரியம்மா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. மூஞ்சிய வேற ரொம்ப பாவமா வச்சுக்கிறாங்க சிந்து. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி தான் தெரிஞ்சது. பெரியம்மா சொன்னா அதுக்கு மறுப்பேது சிவா உடனே சரின்னு சொல்லிடுறாரு. இவ்வளவுதான் சிந்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க, கத்துறாங்க, அன்னபூர்ணிய கட்டி பிடிச்சு அன்னபூர்ணிக்கு மொத்தமே தர்றாங்க. இத பார்த்துட்டு சிவாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா ஒருத்தவங்களுக்கு பயங்கரமா எரியுமே. மகா எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்தமா தர, உன்னை மொத்தமா வீட்டை விட்டு அனுப்புறேன் பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. நேஹாக்கு அதுக்குள்ள நியூஸ் வந்துருது. என்ன நீ ரொம்ப ஹர்ட் பண்ற சிவா, நீ சிந்துவையா சென்னைக்கு கூட்டிட்டு வர, போகும்போது நீ தனியா தான் போவ, சிந்துக்கு சென்னையிலேயே சமாதி கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பேசினதுல இருந்து ஸ்னேகாவும் சென்னைக்கு போறாங்கிறது தெரியுது. சென்னையில என்னெல்லாம் நடக்க போதோ. இங்க சிவாவும் சிந்துவும் சென்னைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சிந்து எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு எனக்கு சொல்லுங்க, நான் சென்னையில இருந்து வரும்போது எல்லாத்தையும் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவாவோட அப்பா, நாங்க அதெல்லாம் சொன்னோம்னா வச்சு எடுத்துட்டு வர்றதுக்கு கார்ல இடம் இருக்காதுமா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வாங்க அப்படின்னு சொல்றாரு. பைரவியும் சிந்துவை கட்டிப்பிடிச்சு நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்றாங்க.
சிவாக்கு ஆல் தி பெஸ்டும் சொல்றாங்க. என்னமோ குடும்பமே சேர்ந்து சிவாவையும் சிந்துவையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரியே அனுப்பி வைக்கிறாங்க. சிவாவும் சந்தோஷமா தான் கூட்டிட்டு போறாரு. ஆனா என்ன, இந்த மொத்த கான்வர்சேஷன்ல அவங்க அம்மா கிட்ட ஒரு தடவை கூட போயிட்டு வரேன்னு சொல்லல, கூட்டிட்டு போவான்னு கேட்கல. 2 பேரும் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் மைனாக்களே பாட்டை முழுசா ஓட விட்டாங்க. சிந்து கார்ல போகும்போது பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. வெளியே எட்டி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டுன்னு பயங்கர சந்தோஷமா போறாங்க. சிவா கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டரே, உள்ள உட்கார்றத விட வெளியே வேடிக்கை பார்க்கறது அவ்வளோ சூப்பரா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால சொல்லவே முடியாது டாக்டரே, அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை பிடிச்சு கிள்ளி ஒரு முத்தமும் வைக்கிறாங்க சிவாக்கு. சிவாவும் முழுக்க முழுக்க சிரிச்சுக்கிட்டே தான் வர்றாரு சிந்து பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு. சரி சரி, சீட் பெல்ட்டை போட்டு உக்காரு அப்படின்னு சிவா சொல்றாரு. எல்லாமே ஓகே, கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். சிவாவோட அப்பா இங்க பதறி போய் ஆறுமுகத்துக்கிட்ட ஓடி வர்றாரு. என்னடா விஷயம்னு கேட்டா, வாழைத்தார ஆர்டர் பண்ணவங்க வாங்கிக்காம போயிட்டாங்க, அது இல்லாம அட்வான்ஸையும் திருப்பி கேட்டுக்கிட்டாங்க. 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே ஆறுமுகம் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. 10 வருஷமா நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க ஏன் திடீர்னு இப்படி பண்ணாங்க, 2 நாள்ல நம்ம வாழைத்தார அனுப்பலைன்னா எல்லாமே வீணா போய் நஷ்டமாயிருமே அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்மளை விட கம்மியா யாரோ தர்றாங்கன்னு சொல்லிட்டாங்களாம்பா, அவங்க கிட்டயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸா வாங்கிட்டு போயிட்டான், என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை அன்னபூரணி பைரவின்னு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. சிவா சென்னையில சிந்துவை வச்சு எப்படி சமாளிக்க போறாரு, ஆறுமுகம் இங்க இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.